Dear parents, dear students, நான் இன்று கல்வித்துறையிலே காணப்படும் எதிர்காலவியல் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். கல்வித்துறையிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் எதிர்காலவியல் என்பது. நாம் கற்றுக்கொள்ளும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே எதிர்காலத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், என்ன விதமான தொழில்நுட்ப மாற்றங்களை அந்த துறை உள்ளடக்கும், எந்த விதமான உலக மாற்றங்கள் அந்த துறையிலே ஏற்படும், அந்த மாற்றங்களுக்கேற்ப நாம் கற்றுக்கொள்ளும் அந்த துறையை எவ்வாறு தகவமைத்து கொள்ளலாம் என்ற விடயங்கள் பற்றி ஆராயும் ஒரு முக்கியமான துறைதான் எதிர்காலவியல் என்ற ஒரு விடயம். இந்த எதிர்காலவியல் பற்றிய ஒரு அணுகுமுறை, இது பற்றிய கல்வி திட்ட நடைமுறைகள் இலங்கை போன்ற நாடுகளிலே இதுகால வரை இன்னும் பாடத்திட்டங்களோடு அறிமுகமாகவில்லை. சில விடயங்களை இது எதிர்காலத்தில் எவ்வாறு மாற்றமுறும் என்று சில கோடிட்டு காட்டல்கள் இருந்தாலும் எதிர்காலவியல் என்ற ஃபியூச்சர் ஸ்டடீஸ் என்ற ஒரு தனியான ஒரு துறை, ஒரு பல்கலைக்கழக மரபு இலங்கையிலே இதுவரை இல்லை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகள், உலக வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த எதிர்காலவியல் என்ற ஒரு துறை தனியாகவே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. உதாரணமாக கட்டிடக்கலை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் சிவில் இன்ஜினியரிங். இந்த கட்டிடக்கலை அமைப்பிலே எதிர்காலத்தில் என்ன வகையான மாற்றங்கள், 50 வருடங்களின் பின்னர் என்ன வகையான கட்டிட அமைப்புகள் உலகத்திலே தோன்றும், எவ்வாறு அந்த கட்டிட அமைப்புக்கு ஏற்ப நாம் கற்றுக்கொள்வது, எவ்வாறு அந்த கட்டட அமைப்பை பயன்படுத்தி எமது அறிவை அதிகரிப்பது, அறிவை ஏற்படுத்துவது, இவ்வாறான கல்வி, அதாவது எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், நாம் கற்றுக்கொள்ளும் துறையில் எதிர்காலம் எவ்வாறு அமையும், எதிர்காலத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தயார்படுத்தி, என்பதை உணர்ந்து அதற்கேற்ப கற்றுக்கொள்வதுதான் இந்த எதிர்காலவியல் சம்பந்தமான ஒரு அறிவு. இந்த விடயத்தில் நாம் கட்டாயமாக தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவினூடாகத்தான் நாம் எந்த விடயத்தை கற்றுக்கொள்ள, இப்ப ஐடிஐ எடுத்துக்கொண்டால் ஏஐ, எதிர்காலத்தில் ஏஐ, விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், இவ்வாறான டிஜிட்டல் டெக்னாலஜி என்ன விதமான மாற்றத்தை இங்கு ஏற்படுத்த போகின்றது, இந்த எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி இந்த துறை வளர்ச்சியடையும் போன்ற விடயங்களை தெளிவாக சிலபஸ் பண்ணி அவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய முறைமைதான் இந்த எதிர்காலவியல் என்ற முறை. எனவே இந்த எதிர்காலவியல் கட்டாயமாக பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி போன்றவற்றில் ஊட்டப்பட வேண்டும். அதனூடாக உரிய மாணவர்கள் அந்த ஸ்கில், அந்த திறனில் மிகவும் பொருத்தமான இடங்களை அடைந்து கொள்வார்கள். அவர்களுக்கு உலக மாணவர்களை எதிர்கொள்ளக்கூடிய திறனும் வரும் என்று கூறி, இந்த விடயங்களை கற்றுக்கொள்கின்றவர்கள் இந்த எதிர்காலவியல் சம்பந்தமாகவும் தெளிவு பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.